ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வெங்காயத்தோட தோலை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஃபெர்டிலைசர் தயாரிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பாட்டிலில் வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 1 லிட்டர் நான் தண்ணி ஊற்றுறேன். இப்போது தண்ணி சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தோட தோலெல்லாம் இதில் போட்டுடலாம். இந்த மாதிரி தோலெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஓவர் நைட் வந்து அப்படியே வைக்க போகிறோம். இது நல்லா ஊறி வரட்டும். நல்லா டைட்டாக மூடிட்டு இதை வந்து ஓவர் நைட் அப்படியே வச்சிடலாம். ஓவர் நைட் வச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதை மாதிரி நமக்கு அந்த தண்ணியெல்லாம் நல்லா ரெட் கலராக மாறிடும். அதில் உள்ள சாயம் வந்து இதில் இறங்கிடும். இப்போது நம்ம வந்துட்டு தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம். இந்த தண்ணியை வந்துட்டு இப்படியே டைரெக்டாகவே எந்த வாட்டரில் மிக்ஸ் பண்ணாமல் இதை அப்படியே நம்ம ஊற்றலாம் செடிகளுக்கு. இது எல்லா செடிகளுக்குமே ஊற்றலாம். கீரைக்கு ஊற்றுனீங்க அப்படின்னா கீரை ரொம்ப நல்லா தழைஞ்சு வரும். இது அப்படியே டைரெக்டாகவே வல்லாரைக்கீரை, அப்புறம் பொன்னாங்கண்ணி கீரை, இந்த மாதிரி நல்லா படர்ந்து வளரக்கூடிய அந்த கீரைகளுக்கு ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த கீரைகள் நல்லா தழைஞ்சு வரும். அது மட்டும் இல்லாமல் அதோட பக்கவாட்டில் வந்து நிறைய குட்டி குட்டி செடியெல்லாம் நிறைய வளர ஆரம்பிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.